ஏன் உன் தமிழ் வித்தியாசமா இருக்கு? சார் நீங்கள்லாம் கேரளா கரெக்டா? சினிமா ரசிகர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. திரையரங்குகள்லையும் சோஷியல் மீடியாலையும் பயங்கர ட்ரெண்டிங். வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு நம்மளோட நேர்மையான விமர்சனத்தை பார்த்துருவோம். படத்தோட ஆரம்பமே நம்மளை உட்கார வச்சிருதுங்க. போஸ்ட் கோவிட்ல ஸ்ரீலங்கன் தமிழ் குடும்பங்களோட கஷ்டத்தை அப்படியே கண் முன்னாடி காட்டுறாரு டைரக்டர் அபிஷன் ஜீவந்த். பல மாசம் ரிசர்ச் பண்ணி ஒரு ஒரிஜினல் கதையை கொடுத்துருக்காருப்பா. அது மட்டும் இல்ல, 90களின் சிம்ரனோட ஹிட் பாட்டு ஆள் தோட்ட பூபதிக்கு இந்த படத்துல ஒரு சின்ன ட்ரிபியூட் வச்சிருக்காங்க. ஒரு டான்ஸ் சீன்ல ரசிகர்கள் அப்படியே குத்தாட்டம் போடுறாங்களாம். என்னங்க இது? சூர்யா நானி படங்களோட போட்டி போட்டுக்கிட்டு புக் மை ஷோல ஒரே நாள்ல 64,000க்கு மேல டிக்கெட் வித்திருக்கேன்னா பாத்துக்கோங்க. கூகுள்ல சசிகுமார் மூவிஸ் டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடிடி ரிலீஸ்னு தேடுறவங்க லிஸ்ட் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. இப்போ கதைக்கு வருவோம். 2025 மே 1 ரிலீஸ் ஆன டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் குடும்பத்தோட கதை. கஷ்டத்தை தாண்டி சென்னையில வந்து சந்தோஷத்தை பரப்புறாங்க. சசிகுமார் தர்மதாசா நடிச்சிருக்காரு. மனுஷன் பின்னி பெடல் எடுத்திருக்காரு. குடிச்சிட்டு வர்ற ஒரு சீன்லாம் வேற லெவல். சிம்ரன் வசந்தியா ரொம்ப பவர்ஃபுல்லா அதே நேரம் ரொம்ப அன்பா நடிச்சிருக்காங்க. சிம்ரன் கம்பேக் ஏன் இவ்வளவு ஸ்பெஷல்னு இந்த படத்துல பார்த்தா தெரியும். சின்ன பையன் கமலேஷ் இருக்கானே, முள்ளியா வந்து அவனோட காமெடி டைமிங்ல தியேட்டரே சிரிப்பால் அதிருது. காமெடி சீன்ஸ்லாம் அப்படியே நம்மளை கட்டி போடுது. ராதா மோகனோட மொழி படம் ஞாபகம் வருது. எல்லைகளை தாண்டி அன்பை காட்டுங்கன்னு சொல்ற மெசேஜ் ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க. ஸ்ரீலங்கா தமிழ் பேசுறது படத்துக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷல் டச். 2 மணி நேரம் 8 நிமிஷம் ஓடுற இந்த படத்துக்கு சர்டிபிகேட் வேற. குடும்பத்தோட பார்க்க செம்மையா இருக்கும். ஆனா சில குறைகளும் இருக்குங்க. சில கதைகள் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடுது. கொஞ்சம் அவசரப்பட்ட மாதிரி இருக்கு. முதல் பாதி கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி ஃபீல் ஆகுது. எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பழக்கப்பட்ட மாதிரி இருந்தாலும் சசிகுமாரும் சிம்ரனும் அவங்களோட கெமிஸ்ட்ரியால படத்தை தூக்கி நிறுத்திட்டாங்க. சில விமர்சகர்கள் 2.5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஆனா படத்தோட முயற்சி நல்லா இருக்குன்னு சொல்லியே ஆகணும். இந்த படம் எமோஷனலா கனெக்ட் ஆகுதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. 3 நாள்ல 8.25 கோடி வசூல் பண்ணியிருக்குன்னா பார்த்துக்கோங்க. மழையிலையும் தியேட்டர் ஃபுல்லா இருக்கு. ஓடிடியிலுமே 31 ரிலீஸ் ஆக போகுது. ரசிகர்கள் 3.5 4 ஸ்டார் வரைக்கும் கொடுக்குறாங்க. மொத்தத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு ஃபீல் குட் மூவி. சிரிப்பும் இருக்கு, சோகமும் இருக்கு. ஆனா கடைசியில ஒரு நல்ல ஃபீலோட தியேட்டரை விட்டு வெளியே வரலாம். நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்களா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திப்போம்.